சட்டமன்ற உறுப்பினர் திருமதி காமாட்சி அவர்களை நான் 1 வாரம் கிட்டத்தட்ட தொடர்பு கொண்டேன். அவர்கள் ஃபோனை எடுக்கவில்லை. திருப்பி WhatsAppல நான் மெசேஜ் போட்டேன். அத மட்டும் பார்த்துட்டு தம்ஸ் அப் போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு மறுவாரம் நான் அவங்க தொடர்பு கொள்ளும்போது யாரோ பிஏன்னு ஒரு தம்பி எடுத்தாப்புல. நாளைக்கு ஃபோன் பண்ணுங்க சார் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாப்புல. அடுத்த நாள் நான் 3 முறை ட்ரை பண்ணேன். ஃபோனே எடுக்கல. இது சட்டசபை நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நடந்த நிகழ்ச்சி. அதே மாரி அமைச்சர் அவர்களையும் தொடர்ந்து பண்ணேன். அவங்க பிஏ நம்பரை வாங்கி பிஏ கிட்டயும் பேசினேன். அவரு நம்பர் டைரக்டா போட்டேன் எடுக்கல. அதுக்கப்புறம் பிஏ நம்பரை வாங்கி பிஏ கிட்ட தொடர்பு கொண்டேன். கிட்டத்தட்ட 1 வாரம் தொடர்ந்து அவர்கிட்ட பேசினேன். இன்னைக்கு நாளைக்கு சொல்லுங்க சொல்றேன்னாரு. அதுக்கு பிறகு சொல்லவே இல்லை. அதுக்கான வாய்ப்பே எங்களுக்கு கிடைக்கல. ஒரு தடவை ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவர் வந்தார், நானும் போயிருந்தேன். அதாவது தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 5ல ஒரு 60 வயசுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு ஒரு கல்ச்சர் சென்டர் மாதிரி ஒன்று ஓப்பன் கட்ட போறாங்க. அந்த அடிக்கல் நாட்டு விழாக்கு எங்கனையும் கூப்பிட்டுருந்தாங்க. அவரும் வந்தாரு. அப்போ பார்த்து பேசினேன். என்னோட விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு வந்தேன். உங்களை சந்திக்கிறேன் சார், நான் ஃபோன் பண்றேன்னு சொன்னேன். சரின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் பண்ணணும் மறுபடியும். இந்த மாதிரி அணுகுமுறை கடந்த ஆட்சியர்கள், அதாவது அதிமுக திமுக காலகட்டத்தில் இருக்கும்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் இந்த மாதிரி அணுகுமுறையில தான் இருந்தாங்களா? அதான் சார், நான் கிட்டத்தட்ட 23 வருஷமா இந்த ஃபெடரேஷன் செக்ரட்டரியா இருக்கிறேன். இது எனக்கு புது அனுபவம். ஏன்னா இது வரைக்கும் நான் இப்போ ஃபோன் பண்ணேன்னா எந்த எம்எல்ஏ வந்தாலும் சரி அமைச்சர் வந்த கொண்டு வேற காரியம் நடக்குதோ இல்லையோ, ஆனால் இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இமீடியட்டாக போய் பார்ப்போம், சந்திப்போம். அதுதான் இது வரைக்கும் அனுபவம். இதுதான் எனக்கு ஒரு புது அனுபவமா இருக்கு. சந்திக்க முடியலங்கிறது இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அனுபவம் எனக்கு. திருமதி காமாட்சி எம்எல்ஏ அவர்களை களத்துல பார்க்க முடியுதுங்களா? அங்க இல்ல இன்ஸ்டாகிராம்ல மட்டும் தான் பார்க்க முடியும்? தெரியல சார், அவங்க எங்க போறாங்கன்னு வராங்கன்னு நான் இந்த பக்கம்லாம் நான் பார்க்கல. போறாங்களா எனக்கு தெரியாது. பேரு முருகையன், மண்டலம் 2, 3 குடியிருப்பு நலவாழ் சங்கத்தின் இணைப்பு மையம் செயலாளர்.